ஒரு காலத்தில் பசுமையான காட்டால் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பட்டாம்பூச்சிகளை துரத்துவது, காடுகளை ஆராய்வது மற்றும் இலைகளின் ஊடே வரும் காற்று, விசில் சத்தத்தை கேட்பது என்று எல்லாம் பிடிக்கும். ஒரு நாள் அவள் வழக்கத்தை விட ஆழமான காட்டுக்குள் சென்றாள். அங்கே மெதுவான அழுகை சத்தம் கேட்டது. அவள் அருகே சென்று பார்த்தாள். அங்கே பசுமையான பாச்சியில் ஒரு சிறிய தேவதை உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளின் தலைமுடி ஒளிர, கண்கள் பனித்துளி போல மின்னின. ஆனால் அவளுக்கு ஒரு சிறகு மட்டுமே இருந்தது. மற்றொன்று காணாமல் போய்விட்டது. "ஓ, உனக்கு என்ன ஆனது?" என்று மீரா கேட்டாள். தேவதை சோகமாகச் சொன்னாள். "என் பெயர் லியோரா. ஒரு புயல் அடித்தபோது நான் என் சிறகை இழந்து விட்டேன். இப்போது என்னால் பறக்க முடியவில்லை. என் கிராமத்துக்கும் திரும்ப முடியவில்லை." மீராவின் மனம் கருணையால் நிரம்பியது. "கவலைப்படாதே லியோரா, உன் சிறகை நான் கண்டுபிடித்துத் தருகிறேன்" என்றாள். அவ்வாறு சிறுமியும் தேவதையும் சிறகை தேடி அவர்கள் பயணத்தைத் தொடங்கினார்கள். அவர்கள் முதலில் சென்ற இடம் எதிரொலிகளின் காடு. அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் 100 முறை மீண்டும் மீண்டும் ஒலித்தது. "சிறகு, சிறகு, சிறகு" என்று காடு சொன்னது. மரங்கள் சாய்ந்து வழிகாட்டின. மீரா லியோராவை கைகளில் தூக்கிக் கொண்டு மெதுவாக மரங்கள் காட்டிய வழியில் சென்றாள். அடுத்து அவர்கள் ஒரு மினுமினுக்கும் ஆற்றை அடைந்தனர். அந்த ஆறு இழந்தவற்றை மட்டுமே காட்டும். மீரா நீரில் பார்த்தாள். அங்கே லியோராவின் காணாமல் போன சிறகு நீரின் ஓட்டத்துடன் செல்வது தெரிந்தது. "ஆறு நமக்கு பாதையைச் சொல்கிறது" என்று மீரா மகிழ்ந்தாள். அவர்கள் ஆற்றைத் தொடர்ந்து சென்று ஒரு அருவியைக் கண்டனர். அருவியின் பின்புறம் சென்று பார்த்தார்கள். அருவிக்குப் பின் ஒரு மின்னும் ஒளி. அது ஒரு ரகசிய வாயில். அவர்கள் உள்ளே சென்றார்கள். அங்கே ஒரு அதிசய உலகம், தேவதைகளின் கிராமம். மலர்களில் வீடுகள் தொங்கின. காளான்களில் பாலங்கள் இருந்தன. தேவதைகள் பறந்து விளையாடினார்கள். கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய ஆந்தையின் அருகே லியோராவின் சிறகு பிரகாசமாக கிடந்தது. ஆந்தை கூறியது, "உனக்கு என்ன வேண்டும் சிறுமியே?" மீரா குனிந்து சொன்னாள், "எனக்காக எதுவும் வேண்டாம். என் நண்பி மீண்டும் பறக்க வேண்டும் என்பதே என் ஆசை." ஆந்தையின் கண்கள் ஒளிர்ந்தது. இழந்ததைத் திருப்பிப் பெற உண்மையான கருணை மனம் வேண்டும் என்று கூறி அவன் சிறகை மீண்டும் கொடுத்தான். அது லியோராவிடம் பறந்து சென்று ஒட்டிக்கொண்டது. லியோரா இரு சிறகுகளையும் விரித்து மகிழ்ச்சியுடன் பறந்தாள். அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள், "மீரா, நீ எனக்கு சிறகை மட்டுமல்ல, நட்பையும் தந்தாய்." புறப்படும் முன் லியோரா ஒரு சிறிய ஒளி வீசும் கல்லை மீராவுக்கு கொடுத்தாள். "எப்போதாவது தனியாக இருந்தால் இந்தக் கல்லை பிடி. எங்கள் சிரிப்பை நீ கேட்கலாம்" என்று லியோரா சொன்னாள். மீரா வீடு திரும்பினாள். அவளின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஏனெனில் எங்கோ வானத்தில் அவள் தோழி லியோரா தனது சிறகுகளை விரித்து மகிழ்ச்சியுடன் பறந்து கொண்டிருப்பாள் என்று அவள் அறிந்திருந்தாள்.